ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு தேவை. தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற கொடைதான் கிருபை. ஆண்டவருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தோடு நம்மால் வாழ முடிகிறது. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்முடைய தகுதி இல்லாத தன்மைகளை தாங்குகிறது. அவருடைய கிருபை தான் நம்மை நடத்துகிறது. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் இந்த உலகத்திலே வாழ்வது மிக கடினம். ஆண்டவர் நமக்கு ஒரு கௌரவமான ஆசீர்வாதமான வாழ்வை வைத்திருக்கிறார் என்றால் அதுவே அவருடைய கிருபை தான். இங்கே நோவாவுடைய கண்களிலே கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. என்ன காரணம் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகிற காரியம் அவனிடத்தில் இருந்தது. அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். மாத்திரமல்ல, நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் கிறிஸ்தவத்திலே குறைந்து போய்விட்டது. ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம்னா என்ன? ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்தரங்கத்திலே ஆண்டவரோடு நாம் செலவழிக்கிற நேரம், அன்றைக்கு ஆண்டவர் மாயக்காரர்களாகிய மார்க்க தலைவர்களை கண்டித்தார். அன்றைக்கு இருந்த மார்க்க தலைவர்களை பார்த்து, மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்றீங்க, அதாவது மக்கள் பார்க்கும் மடிக்கு அழுவது, முழங்கால் என்று கதறுவது, அதிக பாரம் உள்ளது போல நம்ம மக்களுக்கு முன்பாக அதிக ஜெபம் பண்ணுகிறோம். அதை அன்றைக்கே ஆண்டவர் கண்டித்தார். மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னார், உன் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவோடு நீ ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் தருவார். ஆதி பரிசுத்தவான்களை பாருங்கள். 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல பரிசுத்தவான்கள், சார்ல்ஸ் ஃபின்னி, இவான் ராபர்ட்ஸ், எத்தனை பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்தரங்கத்திலே அதிகமாய் தங்களை ஜெபத்திலே ஈடுபடுத்தி கொண்டவர். அவர்கள் வெளியே எந்த விளம்பரமும் செய்யாதவர். வெளி உலகத்திலே அவர்கள் ஆண்டவருடைய நன்மைகளையும் அபிஷேகங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்தார்களே ஒழிய அவர்கள் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணவில்லை. ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தார். சார்லஸ் ஃபின்னி, அவரை குறித்து ஒரு வாழ்க்கை குறிப்பு சொல்லுகிறது. அவர் ஊழியம் செய்து கொண்டே இருப்பாராம். திடீரென்று சில வாரங்கள் கழித்து ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை தனக்குள்ளே குறைகிறது என்று உணர்ந்தால் உடனடியாக எல்லா ஊழியத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு காட்டுக்கு போய்விடுவாராம். காட்டிலே போய் தேவனோடு கூட ஜெபத்திலே அமர்ந்து அவரோடு சஞ்சரிக்க ஆரம்பித்து விடுவார். போதுமான அளவு தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பிறகுதான்
அதன் பிறகு மக்கள் மத்தியிலே வருவார். ஆகவேதான் அவரை பார்த்த ஜனங்கள், அவர் பிரசங்கமே பண்ண வேண்டாம், அவரை பார்த்தாலே பாவ உணர்வடைந்து ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார். ஒரு எழுப்புதல் சார்ல்ஸ் ஃபின்னி காலத்தில் நடந்தது. ஒரு அக்னிமயமான எழுப்புதல். இன்றைக்கு அந்த எழுப்புதலை காணோம். காரணம், தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதர்கள் இல்லை. ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற மனிதனாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும். அவரிடத்தில் ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நோவாவுக்கோ உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க உதவி செய்யும். நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.